இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி மிக மகிழ்ச்சியா இருந்தது. இது பல பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலுக்கு வசந்த மகாலுக்கு இன்னைக்கு சமைக்க வந்திருக்கோம். ஒரு கிறிஸ்டின் மேரேஜ். திண்டுக்கல் ஒட்டம் சித்திரம் மண்டபத்துல நாங்க சமையல் செய்யும் போது அங்க சாப்பிட்டுட்டு அந்த சமையல் சூப்பரா இருக்கு, உங்க பிரியாணி நல்லா இருக்கு, உங்க ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வேலையை கொடுத்தாங்க. இங்க வந்து ஒவ்வொரு உணவும், அதாவது இங்க செய்ய போற இந்த எண்ணெய் கத்திரிக்காய் 65, முத்தஞ்சன் ஸ்வீட்டு, பிரியாணி, மட்டன் பிரியாணி, இங்க சீரக சம்பா அரிசியில வடி மட்டன் பிரியாணி, பாசுமதி அரிசியில வடி மட்டன் பிரியாணி, சூப்பரா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிறப்பா செஞ்சு தரோம். ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒரு அளவோட, ஒரு செய்முறையோட, ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட ஒரு விளாகா உங்களுக்காக ஒரு என்டர்டைன்மெண்டா நாங்க சூப்பரா காமிக்கிறோம். வீடியோ முழுவதும் பாருங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தொலைவில் வந்து செய்ய வந்திருக்கோம். எனக்கு கால் பண்ணி, அதாவது அழைப்பு மூலயமா தான் உங்க வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, உங்க பிரியாணியை ஒரு தடவை நான் திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்துல சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்துச்சு, என் பையனுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி இருந்தாரு. சிறப்பா ஐயா சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னென்ன ஐட்டம் செய்யணும்னு சொன்னாரு. அங்கிருந்து லிஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம எழுதின அந்த பிராண்டோட அந்த பொருள், நம்ம கேட்ட பொருள், நம்ம கேட்ட அரிசி எல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி கொஞ்சம் குறித்த நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மண்டபத்துல பார்த்து எது வேணும் எது வேணாம்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடணும். நம்ம ஒரு வேளை ஏதோ செய்ய போறோம், அடுப்பு பத்த வச்சுட்டோம், செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொருள் இல்லை, உடனே போங்க வாங்கன்னு சொன்னா அவங்களும் கோவப்படுவாங்க. நம்ம மனசு நிம்மதி இல்லாம ஒரு கஷ்டத்தோடையும் பாரத்தோடையும் வேலை செய்வோம். ஒரு சமையல் கலையை நேசிச்சு உணர்ந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய சுவையும் பதமும் நமக்கு சூப்பரா கிடைக்கும். நேரத்தோட மண்டபத்துக்கு வந்துட்டு என்னென்ன தேவை, அதாவது முத்தஞ்சன் ஸ்வீட்டுக்கு என்ன தேவை, எண்ணெய் கத்திரிக்காய்க்கு என்ன தேவை, சிக்கன் 65க்கு என்ன தேவைன்னு சொல்லி ஒவ்வொரு பொருளும் பார்த்து எல்லாத்தையும் நான் சர்ச் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறேன். சந்தோஷமா ஆரம்பிக்கிறேன். நம்ம மன சந்தோஷமும் அக்னியோட அந்த பதமும் தான் நம்ம சமையல ஒரு 100% உண்மையை உருவாக்கும். இங்க நான் செய்ய போற பார்க்கலாம் வாங்க. இங்க 800 நபர்களுக்கு செய்யறோம். என்னென்ன செய்யறோம்னா, சீரக சம்பா அரிசியில மட்டன் பிரியாணி, பாஸ்மதி யூனிட்டி பிராண்ட்ல வடி பிரியாணி, இது கூட 65, எண்ணெய் கத்திரிக்காய், முத்தஞ்சன் ஸ்வீட்டு, ஒயிட் ரைஸ், ரசம் எல்லாம் சூப்பரா தரமா செய்ய போறோம். இங்க இப்போ முதல்ல நான் துவரம்பருப்பை வேக வைக்கிறேன். ரசத்துக்கு துவரம்பருப்பை குழைச்சி அந்த தண்ணியை சேர்த்தா நல்ல ஒரு சுவை கிடைக்கும். துவரம்பருப்பை வேக வைக்க மினரல் வாட்டர் ஊற்றி தான் செய்யணும். ஏன்னா மினரல் வாட்டர் ஊற்றி செய்யும் போது கலர் மாறாம அந்த துவரம்பருப்பு சீக்கிரம் குழையும், அதோடைய சுவையை தூக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு இது கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தா பொங்கி வராம சீக்கிரமா துவரம்பருப்பு வேகிறதுக்கு ஒரு தன்மையை உருவாக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்து துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன், பாருங்க. ஒரு 30 கிராம் மஞ்சத்தூள், 70 கிராம் வெல்லம், இந்த வரம்பா, 150 கிராம் உப்பு, 1.5 லிட்டரு புளித்தண்ணி, ஏழு லிட்டரு தண்ணி, தாளிப்பு போட்ட அப்புறம் திரும்பவும் அதை சொல்றேன் எப்படி செய்யறது. தாளிப்புக்கு எண்ணெய் ஏற்கனவே ஊற்றியாச்சு,
மறுபடி கடுகு போட போறேன். கடுகு காஞ்ச குண்டு மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, வெட்டிய தக்காளி, ஏற்கனவே தண்ணியில கூட்டி வச்சிருந்தா மஞ்சத்தூள், புளி, நம்ம வதக்க தக்காளி எல்லாம் வதக்காச்சு. ஏற்கனவே புளி, வெல்லம், புளி தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருந்தோம்ல, மஞ்சத்தூள், உப்பு, அது கூட சேர்த்து கொதிக்க விடணும். இப்ப தாலி போட்டது நல்லா கொதிக்கணும். கொதி வந்தாதான் அந்த புளி வாடை எட்ட போகும். இது நல்லா கொதிச்சு பாருங்க. மிளகு ஜீரக பவுடரை போட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வந்தா போற நம்ம பருப்பு தண்ணி, இது பருப்பு ரசம்ல, அதனால பருப்பு தண்ணி ஊற்றி கொதி வராத முட்டை முட்டையா அப்படியே ஒரு இது வரும். அந்த டைம்ல நிறுத்திடணும், கொதி வரக்கூடாது. பருப்பு ரசம் ரெடி ஆயிடும். நல்ல முறையான டேஸ்ட்ல கிடைக்கும். நெய்யை ஊற்றி மிதமான சூட்டில் சாரா பருப்பை சேர்த்து அது கூட முந்திரி பருப்பை சேர்த்து தீச்சல் விடாம பொன்னிறமா, அதுக்கப்புறம் நம்ம மினரல் வாட்டர் தண்ணி சேர்த்து சீரக சம்பா அரிசியை கொட்டி குழைக்கணும். 3/4 பதம் குழைஞ்ச பிறகுதான் நம்ம பாலை சேர்க்கணும். சாரா பருப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி வேகமா ஊத்துறோம்னா கேனை குடிச்சு நல்லா குலுக்கிட்டு அப்படி அடிச்சீங்கன்னா சும்மா ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அரிசி
பால் நல்லா கொதிச்சு பொங்கணும். அந்த பொங்குற மாதிரி வரும்போது நம்ம கிளறி அதுக்கப்புறம் கோவா, அதுக்கப்புறம் மில்க் மெட்டன், அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் அரைச்ச பாதாம் பிஸ்தா, முத்தஞ்சன் ஸ்வீட்டு முடிஞ்சிருச்சு. பீர்னிக்கும் முத்தஞ்சிக்கும் ஒரு விதம் என்னன்னா, பீர்னி 1.5 மணி நேரத்தில் செய்யலாம், ஆனால் முத்தஞ்சன் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அந்த கொதிக்கிற அந்த பக்குவம் தான் முத்தஞ்சல் சாப்பிட்ற அந்த மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும். கோவப்படு, காட்டுப்படு. ஒரு வட்டா சிக்கன் பிரியாணி தம்மு அடிச்சு போயிடுச்சு. ரெண்டாவது இது மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. சும்மா கலகலன்னு அட்டகாசமா வாசனை வருதா? அதானா கும்தல கடை கும்மாவா? குட்டி பிரியாணின்னா என்ன சும்மாவா? வேற லெவல்ல